புறப்பட்டான். எங்கும் நிற்காது பயணப்பட்ட அவர்கள் சேஷாச்சலத்தை நெருங்கினார்கள். அவர்கள் வருகையை அறிந்த அஞ்சனாதேவி எதிர்கொண்டு வந்து ராமலக்ஷ்மணர்களை வரவேற்றாள். பிரபோ ராமச்சந்திரா, உங்களை பார்க்கும்போது நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறேன் என்று வாய்விட்டு சொல்ல முடியாது. உங்கள் சேவையில் என் மகனை காணும்போது பல ஆண்டுகளுக்கு முன்பு தேவர்கள் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வருகின்றன. தங்களை உபசரிக்க வேண்டுமென்று நானும் இங்கு வசிக்கும் மகரிஷிகளும் காத்திருக்கிறோம். பிரபோ ரகுநந்தனா, எங்கள் வேண்டுகோளை ஏற்று எங்களுடன் சில நாட்கள் தங்கி மகிழ்விக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாள். அஞ்சனாதேவி, உன் கோரிக்கை எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. நாங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கும் காரியமோ மிகுந்த அவசரமானது. இப்போது எங்களை வற்புறுத்தக்கூடாது. எங்கள் காரியம் முடிந்து திரும்பும்போது அவசியம் இங்கு தங்கி உங்கள் உபசரிப்பை ஏற்றுக்கொள்வோம் என்றார் ராமன். அப்போது ஆஞ்சநேயர் அங்கு வந்து ராமனை பணிந்து, பிரபோ, என் தாயின் வேண்டுகோளுக்காக இல்லாவிட்டாலும் நாம் புறப்பட்டது முதல் எங்கும் அதிகம் தங்காது வந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரதேசத்தில் கனிமரங்கள் ஏராளமாக இருக்கின்றன. சுனைகளும் ஓடைகளும் உள்ளது. இது போன்ற சௌகரியங்களை வேறெங்கும் காண்பது அரிது. ஆகவே இங்கு 2 நாட்கள் தங்கிச் செல்லலாம் என்பது என் அபிப்பிராயம். வீரர்களும் களைத்திருக்கிறார்கள். தங்கி இளைப்பாறுவதால் அவர்கள் புதிய தெம்பை அடைவார்கள் என்றார். ராமன் சுக்ரீவனை பார்த்து,